இன்றைக்கி நம்ம நல்ல சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் மசாலா குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, ஆதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸான காலிஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருத்துலாம். இப்போ தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொதித்ததுமே இந்த காலிஃப்ளவர்லாம் தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதில் இருக்க காலிஃப்ளவர்லாம் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது அந்த புழு அதெல்லாமே போயிடும். ஸோ இது கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டலாம். எண்ணெய் சூடாக வந்திருக்கு. ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓவராக வதக்காமல் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருளாக இருந்தால் தூரலாகவே சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா வதங்கி இந்த ஒரு ப்ரௌன் கலர் வரணும். இப்போ இதில் மிளகு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருக்கு. ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கி வந்திருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனாக போதும். ஏன்னா நம்ம மிளகு கூட சேர்த்துருக்கோம். ஸோ வந்து காரம் ஓவர் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பொடியோட பச்சை வடெல்லாம் போன பிறகு இல்லை 2 தக்காளி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசிற அளவுக்கு தக்காளி வேகணும். 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டோம்னா நல்லா தக்காளியெல்லாம் வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வதக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் இதை அரைச்சிருக்கோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த ஓவராக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து வேக வைக்க தேவையில்ல, பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே ஒரு பாதி வெந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கும் வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து குழம்பு ரெடியாக வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். இது வந்து கடைசியாக சேர்த்தா போதும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ கடைசியாக கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா குழம்பு ரெடி. பார்த்திங்கன்னா ஆறின பிறகு நல்லா கெட்டியாக வந்துருப்பாருங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்னா தேவையான அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஒரு மசாலா குழம்பு. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்து கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம